ஆண்டவரை குறித்த நேரத்தில் முடித்தால் தான் நாங்கள் நீதிமான் கையிலே செய்யப்பட்ட கிருபை பிரியாணி கடையில் பிரியாணி வாங்க இயலும். இப்படி நினைச்சிருக்கீங்களா? அதுவும் அடுத்த வரி பாருங்க. என் எண்ணத்தை சொல்லி சொல்லி, நம்ம எண்ணத்தை சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். நம்ம எண்ணத்தை சொல்லி நம்ம என்ன ஜெபிக்கிறோம்? நிறைவேற்றுங்க ஆண்டவரே. கண்டிப்பா செய்யணும். அது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்றது. மார்ச் 8 எங்க அக்கா பிறந்த நாள், அதுக்குள்ள இது நடந்துடணும். மார்ச் 21, மார்ச் 8 போயிடுச்சுன்னா திரும்பி எங்க ஜெபம் எப்படி போயிடுது? இப்போ 21 என் பொண்ணுக்கு பிறந்த நாள், அப்போ செய்திருங்க ஆண்டவரே. இப்படி சொல்லிட்டு இருக்கிறோமா? பாடுங்கள. இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் தெய்வத்தோடு கூட இருக்கிற அந்த உறவை வெளிப்படுத்தும். ஐ டோன்ட் வாண்ட் டு உங்களை காயப்படுத்தவோ குற்றப்படுத்தவோ வரல. ஏன்னா இது ஜெபத்தின் சீசன். இது ஜெபத்தின் சீசன். ஒரு இயக்கம் துவக்கப்பட போகிறது. ஒரு இயக்கம் தீப்பொறியாய் துவக்கப்பட போகிறது. அது பற்றி எரிய போகிறது. தேசம் முழுவதும் தனிநபர் மூலமாய் புறப்பட போகிறது. ஆமென். என் சபை ஜெபிக்கிற சபையாய் மாற போகிறது. அதனால இந்த கரைகள் குறைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? எடுக்க போகிறோம். இன்னைக்கு சூஸ் யுவர் பிளேஸ். இதான் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆதாம் கற்றுக் கொடுத்தது என்ன தெரியுமா? அவனுக்கென்று ஒரு இடம் இருந்தது. தேவ சந்நிதி என்கிற தோட்டத்திலே ஒரு இடம். தோட்டம் பெருசா இருந்துச்சு. ஆனா அந்த தோட்டத்திலே அவருடைய சந்நிதி என்று ஒரு இடம் இருந்தது. எஸ், அந்த சந்நிதியிலே கர்த்தர் வர ஒரு நேரம் இருந்தது. சூஸ் யுவர் பிளேஸ் டுடே. ஹவ் டு ப்ரே ஆண்டவர் சொல்லி கொடுத்தார்ல. உன் அறை வீட்டுக்குள்ளே போய் நீ கதவை பூட்டு. ஆமென். யாரெல்லாம் தனிமையில ஜெபிச்சாங்களோ அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாருங்க. ஆபிரகாமுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். சோதோமையும் குமாராவையும் அவன் ஜெபிக்கும் வரை அழிக்க போகல. சோதோமையும் குமாரை அழிச்சார், உண்மைதானா? இல்லைன்னு சொல்ல. பட் he stayed till Abraham prayed. உண்மைதானே? அவன் கூட பேசுறாருயா. அவ்வளோ பிஸியா வந்தாரு. அவனை காலி பண்ணோன்னு யாராவது ஒருத்தர் பார்த்தீங்கன்னா காலி பண்ணோன்னு வந்துட்டாங்கன்னா குறுக்க வேற எதுவுமே பேச மாட்டாங்க. அந்த காலி பண்ற வரைக்கும் அவங்களுக்கு அந்த மைண்ட் அப்படியே தான் இருக்கு. ஏன்னா கோபம் இறங்கிடும்ல. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. காலி பண்ணோன்னு வந்துட்டாரு. ஆனா ஆபிரகாம் ஜெபம் பண்றான். he prayed. the prayer has power. எலியா ஜெபம் பண்றான். கருத்தா ஜெபம் பண்றான். 3 வருஷம் மழை வரல, திரும்பி மழை வரணும். he prayed till he received answer. அன்னாள் ஜெபம் பண்றா. கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறா. அவள் துக்கமகம் போக வரை ஜெபிக்கிறா. அவள் ஜெபித்ததை அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார் என்பதை அத்தனை வருஷம் குத்தனவன் குடைந்தவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அன்னாளுடைய ஜெபத்துல வல்லமை இருந்தது. எசேக்கியா ப்ரே. நான் உமக்கு முன்பதாக உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும். ஒரு கேஸ் ஃபைல் பண்றார் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கே கேஸ் ஃபைல் பண்றார். நினைத்து பாரியா, என்ன பாரியா. he prayed. எலிசா வேற யாருப்பா? சொல்லுப்பா. எலிசா ஜெபித்தா. அக்கினி இறங்கும் வரைக்கும் எலியா ஜெபித்தா. அற்புதம் நடக்கிற வரைக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு எழுப்புதல் முடிச்சூர்ல பொறியாய் கிளம்புற வரைக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். there is power in prayer. சொல்லுங்க, there is power in prayer. there is power in prayer. ஆமா, இவங்க எல்லாம் தானியேல் ஜெபித்தான். எங்க ஜெபித்தான்? அந்நிய தேசத்துல. எப்படி ஜெபித்தான்? காலை மாலை மத்தியான வேளைகளில இஸ்ரவேலை நோக்கி அவர் ஜெபிச்சார். அந்த ஜெபத்துக்கு விரோதமா எத்தனை தடை எழும்பின பொழுதும் அவர் ஜெபிச்சார். மனுஷன் பார்க்கும் விதமாக அவன் ஜெபிக்கவில்லை, கர்த்தரை பார்க்கும் விதமாக. ஆமென். how is your prayer today? where is your prayer today? ஆலயத்துல ஜெபிக்கிறோம், சந்தோஷம். ஆலயத்துல ஆராதிச்சோம், சந்தோஷம். we love our church. எனக்கும் அபிஷேகத்தை பெற்று கொடுத்து இந்த சபை I am happy. காலையில ஜெபிச்சியா? ஒரு இஸ்லாத்தை சார்ந்த சகோதரர்கள் 5 முறை தொழுகை செய்கிறார்கள். இந்து கடவுள்களை வழங்குகிறவர்கள் 2 முறை தொழுகை செய்கிறார்கள். யூத மதத்தில் இருக்கிறவங்க 3 முறை தொழுகை செய்கிறான். எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட நானும் நீங்களும் கர்த்தரை எத்தனை முறை, எப்படி, எங்கே தொழுகை செய்கிறீர்கள்? சோ முதல் காரியத்தை ஆண்டவரே கற்றுக் கொடுத்துட்டார் ஜெசிமா. ஹவு டு ப்ரே. இப்போ ப்ரேயரை கத்துட்டார். ஜெபம் பண்றதுக்கு வந்துட்டு எல்லாரும் அறைக்குள்ள போயிட்டோம். அறைக்குள்ள போயிட்டீங்களா? சொல்லுங்க. அறைக்குள்ள போயிட்டீங்களா? உங்க இடத்த சூஸ் பண்ணிட்டீங்களா?
ஒரு அறையை சூஸ் பண்ணிட்டு அந்த அறைக்குள்ள போயிட்டோன்னு இமேஜின் பண்ணுங்க. போயிட்டு என்ன பண்ண போறீங்க? வாட் இஸ் ஜெபத்தின் நோக்கம் என்ன? வாட் இஸ் யுவர் மோட்டிவ் ஆஃப் யுவர் பிரேயர்? தனி அறைக்குள்ள போவதனால என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஜெபிப்பதனால என்ன நடக்கும்? இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம்? தேவையே நம்ம சொல்ல போறது இல்ல அப்படின்லாம் பேசிட்டோம். எதுவுமே நம்ம பேச போறது இல்ல. என்ன பேச போறோம்? ஜெபம் பண்றதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்க எல்லாருக்கும் பர்பஸ் இருக்குன்ட்டு? எல்லாருக்கும் அந்த உலகத்துல வாழ்வதற்கு நோக்கம் இருக்கிறது என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிருள்ள ஜீவ ராசிகளாகிய நமக்கே நோக்கம் இருக்கும் பொழுது, எல்லா பொருளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த மைக்குக்கு ஒரு நோக்கம் இருக்கிறதா? இருக்கா? கீபோர்டுக்கு ஒரு நோக்கம் இருக்கா? பேடுக்கு ஒரு நோக்கம் இருக்கா? எல்லாம் இந்த ஃபேனுக்கு உங்க மேல கரெக்டா ஃபேன் இருக்கிற இடமா பார்த்து உட்கார்றீங்களே, அந்த ஃபேனுக்கு ஒரு நோக்கம் இருக்குல்ல? எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம், நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் நிறைவேறணும்னா, கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வைங்க, நடக்கும். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அழகா சொன்னாங்க ஜெசிமா, லைட் இருக்கும், ஃபேன் இருக்கும், சுவிட்ச் கூட ஆன்ல இருக்கும். ஆனா என்ன இருக்கணும்? எரியாது, ஓடாது. கரண்ட் இருந்தாதான் எரியும், ஓடும். ஓடும். அப்ப இதுல என்ன ஆண்டவர் சொல்லித்தர விரும்புகிறார்? உன் ஜெப அறைக்குள்ளே நீ போகலாம், நீ தனித்து இருக்கலாம், ஒரு நேரத்துக்கு நீ போகலாம், பட் யூ ஹாவ் டு பி கனெக்டட். ஆண்டவரோடு ஒரு இணைப்புல நீங்க இருந்தீங்கன்னா தான், இன்றைக்கு நாங்க சொன்ன மாதிரியே கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற நோக்கம் வெளிப்படும், நிறைவேறும். சொல்லுங்க, வெளிப்படும், நிறைவேறும். அந்த கனெக்ஷன் இல்லைன்னா என்ன நோக்கத்திற்காக நீங்க இருக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது. அநேகம் பேர் கடவுள் என்னை எதற்காக இங்க வச்சிருக்கிறான்னு எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ மை பர்பஸ் ஆன் திஸ் எர்த். ஏன் யூ டோன்ட் நோ தெரியுமா? நீங்க இன்னும் அந்த அறை வீட்டுக்குள்ள போய் ஆண்டவரோடு கூட கனெக்ட் ஆகலன்னு அர்த்தம். நீங்க எப்போ கனெக்ட் ஆகுறீங்களோ அப்ப சுவிட்ச் போட்டதும் என்ன ஆகும்? லைட்டு எரியும். சுவிட்ச் போட்டதும் ஃபேன் என்ன பண்ணும்? ஓடும். மைக் ஆன் பண்ணி அலோன்னா மைக் என்ன சொல்லும்? எப்படி இருக்குன்னு கேக்குமா? சொன்னதையே கரெக்டா சொல்லும். ஆமென். இப்படி கர்த்தர், the motive of prayer is to connect with God. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் பொழுதே, இந்த வார்த்தைகளை நாங்க தியானிக்கும் பொழுதே, நான் கொஞ்ச நாளா என்னுடைய பிரேயர் எப்படி தெரியுமா மாறி இருக்கிறது? கண்ணை மூடி ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுதே, அப்பா ஐ வாண்ட் டு கனெக்ட் வித் யூ ஆண்டவரே, உங்களோடு கூட நான் இணைய ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு பி வயர்ட் அப் வித் யூ. உங்களுக்கும் எனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கு நீங்களும் உங்களுடைய ஜெபத்துல நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா உம்மோடு கூட இணைந்து இருக்கணும் என்று. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன், உங்களோடு கூட இணைந்து இருக்கணும் ஆண்டவர். ஆமென். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ஆண்டவர் இந்த உலகத்துல ஊழியம் செய்த பொழுது தன்னோடு கூட சீஷர்களை இணைத்து கொண்டார். எப்படிலாம் இருந்தாரு ஜெசிமா? சொல்லுங்களேன், என்னெல்லாம் பண்ணாங்க அவங்க சீடர்களோடு கூட? he was connected with his disciples always. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும் பொழுது அவர் சீஷர்களோடு எப்பொழுதும் கனெக்டடாவே இருந்தார். அவர் போற இடங்கள்லாம் அவர் கூட்டிட்டு போனாரு, பேசின வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் கேட்டாங்க, அவர்களை பேச வச்சு இவரு கேட்டாரு. they were always in connection with each other. அதையும் அழகா அவர் சொல்லி கொடுத்துட்டாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல என்ன பண்ணோம்? நம்ம அவரோடு கூட நம்ம இணைந்திருக்கணும். நான் செடியா இருக்கிறேன்னா நீங்கள் என்னில இணைந்திருந்தால்தான் உங்களால கனி கொடுக்க முடியும்னு தெளிவா சொல்லி கொடுத்துட்டார். ஆமென். அதே போல அவங்க கனெக்டடாவும் இருந்தாங்க. ஆண்டவர் மரித்து உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்னாச்சு? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அவர் பரமேறி போயிட்டார். எங்க கூடவே இருந்த ஒருத்தர் கூட கனெக்ட் பண்ணலாங்க. எங்க ஐயாவே ஊருக்கு போயிட்டாருன்னு வைங்களேன், எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. 1 மணி நேரத்துக்கு ஒரு கால் பண்ணுவேன் நான், 1 மணி நேரத்துக்கு ஒரு போன் அடிப்பேன். அதுவும் முடியல, 1/2 மணி நேரத்துக்குலாம் போன் அடிப்பேன். ஏன்னா நான் இருந்ததில்லை, அவரை விட்டு அப்படி இருந்ததில்லாததுனால எப்பொழுதும் ஒரு கனெக்ஷன்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ 3 ஆண்டுகள் கூடவே இருந்தார் இயேசு சுவாமி. திடீர்னு ஒரு நாள் சிலுவையில அவரை சாகடிச்சிட்டாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்குள்ள 3ஆம் நாள் உயிரோட எழும்பி வந்துட்டாரு. உடனே சந்தோஷமாயிடுச்சு சீஷர்களுக்கு. மரித்து போன இயேசு சுவாமி திருப்பி வந்துட்டாரு. 40 நாள் அளவும் அவர்களோட கூடவே இருந்தார். அப்போஸ்தலர் 1ல அதான் வாசிக்கிறோம். 40 நாள் அளவும்
அவர் அவர்களோடவே கூட இருந்தார். ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணிட்டாரு? அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மேல ஏறி போயிட்டாரு. இவ்வளவு ஆண்டுகள் கனெக்டடா இருந்த ஒரு மனுஷன் இப்ப கனெக்டடா இல்ல. கனெக்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. ஆனால் வசனம் அழகாய் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை திருப்பி வைங்க. 1ஆம் அதிகாரத்தை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் மேல போகிறத பார்க்கிறாங்க. 14ஆம் வசனத்துல இயேசுவின் தாயாக்கிய மரியாளோடும் அவருடைய சகோதரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்து நின்றார்கள். எந்த பிசிக்கல் கனெக்ஷன் அவர்களுக்கு விட்டு போச்சோ இப்ப அந்த கனெக்ஷன் எது மூலமா வருது? ஜெபத்தின் மூலமாய் வருகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிற ஒரு பெரிய ஒரு இணையணும்னா நீங்க ஜெபிக்கணும். ஆமென். ஜெபிச்சா இணைவோம். ஹல்லேலூயா. இவர்கள் இணைந்தார்கள், ஜெபித்தார்கள். ஊழியம் வளர்ந்துருச்சு, பிஸி ஆயாச்சு. இப்போ ஊழியத்துல ஒவ்வொரு நாளும் பேதுரு நின்னு பேசுறாரு, 5000 பேர் ரட்சிக்கப்படுறான். பேதுரு நின்னு பேசுறாரு, 3000 பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான். எல்லாரும் வந்துடுறாங்க. கிரேக்கர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப நிறைய பேர் வந்துடுறாங்க. இப்பொழுது அவர்கள் விசாரிப்புல குறைவு வருகிறது. அப்போது சொல்றான், பேதுரு சொல்லுகிறார் 6வது அதிகாரத்துல 4வது வசனத்துல, நாங்கள் விசாரிப்பதற்கு ஆள் வைக்கிறோம், ஆனால் ஜெபத்திலும் வசனத்தை போதிப்பதிலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். இடைவிடாம, நோ கேப். கனெக்ஷன்றது ஏதோ வந்து ஜெப அறையில வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே போயிடுறது கிடையாது. இடைவிடாமல் தரித்திருப்போம். இதுதான் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. பிஸி, பயங்கர பிஸி, பயங்கர வேலை, பயங்கரமான ஊழியம். முதல் நூற்றாண்டுல திருச்சபைக்கு அடையாளமே அவங்க தான். திருச்சபையை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. எங்க போனாலும் அற்புதம் நடக்குது. ஆனா அவன் சொல்ற காரியம் என்ன? கொஞ்சம் பிஸி ஆயிட்டா நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? Who is breaking your prayer? Busyness. கரெக்டா? முதல்ல என்னது? பிஸினஸ். ரெண்டாவது லேசினஸ். இது ரெண்டு தான் உன் ஜெபத்தை உடைக்குது. ஆனா அவ்வளவு பிஸியா இருக்கிறவன் சொல்றான், அவ்வளவு டயர்டா இருக்கிறவன் சொல்றான், ஜெபத்திலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் நாங்கள் தரித்திருப்போம். அதனால இந்த பந்தி விசாரிக்கிற வேலைய நாங்க வேற யாருக்காவது நாங்க ஒதுக்கி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் they gave for prayer அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அப்படி நம்ம ஜெபிச்சாதான் இணைவோம். நல்லா கரெக்டா சொல்லுங்க. அப்படி நம்ம ஜெபிச்சாதான் இணைவோம். அப்படி நம்ம இணைஞ்சாதான் தேவ ஊழியம் நிறைவேறும். ஆமென். அப்படி இணைஞ்சாதான் உங்களுடைய நோக்கம் நிறைவேறும். நோக்கம் நிறைவேறும். இதே சீஷர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்லி கூப்பிட்டாரு? என்ன நோக்கத்தை சொல்லி கூப்பிட்டாரு தெரியுமா உங்களுக்கு? மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவே. இப்ப மனுஷரை பிடிக்கிறாங்களா இல்லையா? ஏன்? ஜெபத்தில் அவர்கள் கனெக்டா இருக்கிறதுனால. ஏன்? கர்த்தரோடு கூட அவர்கள் இணைந்திருப்பதனால அவர்கள் மேல் வைத்திருந்த நோக்கம் இப்பொழுது நிறைவேறுகிறது. இந்த மகிழ்வித்து மகிழ் ஃபேமிலியில் நான் 1 மந்தாக இருக்கேன். இந்த ஃபேமிலியில் நான் ஜாயின் பண்ணது வந்து என்னோட காட்ஸ் கிஃப்ட்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சரை வந்து இவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. என் பெயர் மோசஸ். நான் வந்து டெய்லியும் 100 பேருக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு தரேன். ஒரு வருஷமாக அந்த வேலையை செஞ்சுக்கிறேன். இதுக்கு உதவியாக இருக்கிற டேவிட் அண்ணன், ஜெஸ்ஸி அக்கா கூட வேலை செய்கிறவங்களுக்கு, ஊனமுற்றவர்களுக்கு, பிள்ளைகள் இல்லாதவங்களுக்கு இருந்து தரேன். 2 வேலைக்கும் ஒரு வீட்டுக்கு அதுமாதிரி தருவேன். இந்த வேலை செய்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம்.